இந்த போருக்குள்ளே மோட்டர் கிடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கேமரா விட்டு பார்த்துட்டுருக்குறோம். 500 அடிக்குழி. உங்களுக்கு கடைசியாக மோட்டர் தெரியுதான்னு மட்டும் காட்ட போகிறோம். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பம்பு. மோட்டரோட வைண்டிங் கேபிள் தெரியுது பாருங்க. இப்போ கேமராவை ரொட்டேஷன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அந்த பம்போட டாப் தெரியுது, ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுது. ரஸ்ட் ஆகி தான் கார்னர் கட் ஆகி வந்துடுது. இந்த போர் லொக்கேட் ஆகிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாயப்பட்டறையோட போர்டு தான். பக்கத்தில் சாயப்பட்டறைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால கூட வேறு மேபி ரெஸ்ட் ஆகிருக்கலாம். வாட்டரே பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனிஷ் இருக்குது பாருங்க. இந்த மோட்டர் கட்டாயி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பம்ப் எவ்வளோ தூரம் மூடிக்குதுன்னு இப்போ நெக்ஸ்ட் கேமரா ஓடுறோம் ஒரு சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு தெரியுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மண்ணு மூடி கிடக்குது. இல்லை வணக்கம். இன்னைக்கு ஈரோட்டுக்கு அடுத்தது பள்ளிக்கூடத்தில் தான் வேலை. போர் 500 அடி. மோட்ரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டாயி கீழே இறங்கிடுது. டாப் மேலே வந்துடுது. மோட்டரும் பம்ப் மட்டும் உள்ள கிடக்குது. இப்போ தான் இன்றைக்கி நாங்கள் எடுக்க வந்துக்கிறோம். லாக் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிறோம். மோட்டரை லாக் பண்ணிக்கிறோம். மேலே வந்துட்டு இருக்குது பாருன்னா. மோட்டரை பிடிச்சி இப்போ கொண்டு போகுது பாருங்க. ஓட்டு போய் நேரம் ஓட்டு பார்த்தீங்களா. எப்படி பிடிச்சி வருதுன்னு பார்த்து பாருங்க. பார்த்தீங்களா ஓட்டு அப்படி பிடிச்சி அப்படியே இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னே கட்டாயி போன மோட்டரை இப்போ வந்து வரும் மேலே. 2 வருஷமாக இந்த மோட்டரை உள்ளே கிடந்தது. இப்போ நாங்கள் எடுத்துட்டோம். பார்த்தீங்களா அதை எப்படி லாக் பண்ணி கொண்டு வந்துருக்குங்க பாருங்க. சரி, 500 அடி போர். 500 அடி கீழே கிடந்தது. இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு மேலே. சரி, அப்படியே இறக்கணும். சிறந்த முறையில் மோட்டர் எடுத்தாச்சு.